அங்க இருக்கிற மேகமலை, வெள்ளிமலை, அங்க தொடங்குற வைகை, பெரியார் அணையிலிருந்து தேனி மாவட்டத்தில் இந்த மீதி தண்ணி வருது. இங்க கிட்டத்தட்ட 6 அணைகள் இருக்கு வைகைக்கு மேல. நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கட்டிய அணைகள். அப்படிப்பட்ட ஒரு வைகை ஆறு நம் இயற்கை கொடுத்த வரம். அது வரம், இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை. அந்த வைகையை காப்பாற்ற துப்பில்லாத ஒரு ஆட்சியா அவங்களுக்குலாம்? எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம்? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி? இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதுயா. இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம். இத பாதுகாக்க முடியல, அவ்வளோ சாக்கடை. அந்த இன்னைக்கு இந்த வைகை ஆத்துல நீ நடந்தா போதும், காலெல்லாம் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ், திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லா கழிவுகளும் அந்த ஆத்துல தான் வருது. ஏன் இது நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாதா? என்கிட்ட குடியா ஆட்சி 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். இது என்னால சாதாரணமா செய்ய முடியும். இதற்கு மனசு வேணும், தைரியம் வேணும். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது, தைரியமும் கிடையாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. இதே அன்புமணி ராமதாஸ் 2018 செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 நாள் வைகை ஆற்றை பாதுகாப்போம் என்று நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். 2 நாள் நடந்து போனேன். எங்க? மேகமலை அடிவாரத்திலிருந்து நம்ம ஆர்எஸ் மங்கலம் ஏறி ராமநாதபுரத்துல அங்க வைகை கலக்குது, அங்க ஆர்எஸ் மங்கலம் வரைக்கும் 2 நாள் நான் போனேன். ஊரா போய் துண்டு பிரசன் கொடுத்து விழிப்புணர்வு. என்ன சொன்னேன்? எப்படியாவது நம்ம ஆத்த காப்பாற்றணும், வைகை ஆத்த காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். புத்தகம்லாம் நான் போட்டேன். நான் 2018 7 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன், சாக்கடையா போகுது, சாக்கடையா போகுது, நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதை விட மோசமாக இருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதை விட மோசமாக நம்முடைய வைகையா, நம்ம வைகையா, அது எவ்வளோ மோசமா, எவ்வளோ மோசம். ஆனால் இன்னைக்கு திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர்கள், தேர்தல் வருது, பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க தேர்தல் நேரத்தில். நீங்களும் எல்லா கோவத்தையும் மறந்துடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் 500 1000 கொடுத்தா போதும், அதை வாங்கிப்பீங்க. வாங்கிட்டு சரிப்பா இவன் 2000 கொடுத்தான், இவன் இன்னும் 2000 கொடுத்தான், இவனுக்கு 2 ஓட்டு, அவனுக்கு 2 ஓட்டு. அதான் உங்க மனசாட்சி கேட்கலன்னு. அடுத்த நாள் டாஸ்மாக் கடை திறந்து, அப்புறம் அடுத்த நாள் அதே கோவம் தான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. நீங்க செய்யற தப்பு தான், நீங்க போட்ட ஓட்டு தான். நீங்க போட்ட ஓட்டால தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துறாங்க.